சேப்பங்கிழங்குல சூப்பரா ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட போறோங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில பயன்கள் வந்து அதிகமா இருக்கு. ஒரு மாரி பிசு பிசுன்னு இருக்கனாலே வீட்ல நெறைய பேர் வீட்ல செய்யறதில்ல. ஆனா இனிமேல் கண்டிப்பா செய்யணும். செய்யுங்க. ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 விசில் எடுத்துட்டாலே போதும். ரொம்ப குழஞ்சிர வேணாம். வேகலாட்டி கூட ஒரு விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் ரவுண்டா நான் கட் பண்ணியிருக்கிறேன். ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். தண்ணி ஊத்தி பெரட்டிற வேண்டாம். லைட்டா பெரட்டி எடுத்தாலே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வேணுன்றவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் ஊத்தியிருக்கிறேன். ரொம்ப எண்ணெய் ஊத்தி எப்பயுமே பொரிக்காதீங்க. அந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டா போயிரும். அதனால அளவா எண்ணெய் ஊத்தி எப்பயுமே பொரிச்சுக்கோங்க. பொரிச்சிங்கன்னா வெளிய மொறு மொறுன்னு உள்ள சாஃப்ட்டாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. பருப்பு சாப்பாடு, ரச சாப்பாடுக்கெல்லாம் வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக்கா தட்டிட்டு போங்க. தேங்க் யூ.